படைத்த அகிலம் தன்னை அழகுபடுத்தியது உழைக்கும் கரங்கள். சோதனைகள் தரும் வேதனை கடந்து சாதனை புரியுது உழைக்கும் கரங்கள். தடைகள் தகர்த்து விடைகள் தேடி புது பயணம் நடத்தது உழைக்கும் கரங்கள். தோல்விகள் தன்னில் துவண்டு விடாமல் வெற்றி கனியை பறிக்கிறது உழைக்கும் கரங்கள். கேள்விகள் நடத்தும் வேள்விகளில் புது விடியலை படைக்குது உழைக்கும் கரங்கள். கலைஞர் தொலைக்காட்சியின் மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மலர்களின் அழகு வாசம் உள்ளவரை, மனங்களின் அழகு பாசம் உள்ளவரை, கடலலை அழகு கரையை கொஞ்சும் வரை, கவிதையின் அழகு கற்பனை பொங்கும் வரை, உதடுகள் அழகு உண்மை சொல்லும் வரை, உலகமே அழகு உழைப்பு வெல்லும் வரை. உலகமே உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி உழைப்பாளர்களின் புகழ் பாடுற இன்னைக்கு லா பிரான்ஸ் வில்லாவோட ட்வின் ஹவுசஸ்க்காக கடுமையா உழைக்கிற நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் உழைப்பாளர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு அற்புதமான ஸ்பெஷல் எபிசோட இன்னைக்கு பிரசன்ட் பண்ண போறாங்க. சோ இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா கலர் கட்ட போகுது இல்ல பாய்ஸ்? கண்டிப்பா. ஓகே, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி let us welcome our three beautiful judges on the stage. ஜட்ஜஸ், இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம், அதாவது மே டே, எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. அத பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா அது எங்களுடைய டே நான் சொல்லுவேன். எங்களுடைய டே. ஏன்னா நாங்க வந்து ரொம்ப உழைச்சி அதுல போய் உட்கார்ந்து ஜட்ஜ் பண்றது ஒரு லெவல் வந்திருக்குன்னா கண்டிப்பா உழைக்கணும். உழைப்பு தான் நம்மளுக்கு லைஃப்லே இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி அப்படின்னு என்னுடைய வியூ. மற்றவங்களோட வியூ தெரியாது. ஆடியன்ஸ்க்கு சொல்றேன், உழைச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் லைஃப். அக்கா சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் இருக்கிறது தனியா ஒரு வேல்யூ. அந்த ஹார்ட் ஒர்க் நாங்க பண்ணாதான் லைஃப்ல எங்கேயாவது போய் சேர முடியும். அதை பண்ணாதான் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம நல்லா பார்க்க முடியும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு லேபர்ஸ் டே அன்னைக்கு நாம இது ஒரு பியூட்டிஃபுல் எபிசோட் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். பட் சந்தோஷம் என்னன்னா, இந்த லேபர் டே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்தியால செலிப்ரேட் பண்ணதே சென்னையில தான். ஆமா, 1823ல இந்த மூவ்மெண்ட் லான்ச் ஆன உடனே ஃபர்ஸ்ட் சென்னையில தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இட் வாஸ் கால் தி கிசான் பார்ட்டி. அந்த பார்ட்டில அந்த தலைவர் லேபர்ஸ் டேன்னு சொன்னாலே ரெட் தான், ரெட் பிளாக் இல்லைன்னு சொல்லி தன் டாட்டரோட ரெட் சாரி எடுத்து அவர் அந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாரு. சோ ஐ திங்க் இட் இஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அதே சென்னையில இன்னைக்கு நான் வந்து எல்லாரும் கூடயும் லேபர் டே செலிப்ரேட் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கலா மாஸ்டர் சொன்ன மாதிரி லேபர் டே ஸ்பெஷலி எங்க மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட்க்கு தான், எங்க மாதிரி டெய்லி ஒர்க்கர்ஸ்க்கு. ஏன்னா உழைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொசிஷன்ல வந்து நாங்க செட்டில் ஆறோம். எனக்கு அதுல உட்காரத்துக்கு தகுதி இருக்கா இல்லன்னு தெரியல. பட் டெஃபினெட்லி இட்ஸ் a honor. ஏன்னா கலா மாஸ்டர் என்ன கூப்பிட்டு அங்க உட்காத்தி வச்சிருக்காங்க. தேங்க்யூ சோ மச். ஓகே, இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா ஜாலியாவும் ஃப்ரீயாவும் இருக்க போது. லெட்ஸ் டேக் ஆஃப் வித் தி ஷோ. ப்ளீஸ் டேக் a seat. ஆல்ரைட் ஜட்ஜஸ், இன்னைக்கு வந்து மே டே காம்படிஷன் இல்லாதனால நம்ம கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பயங்கர கூலா பயம் இல்லாம ஜாலியா இருக்காங்க. சோ சீக்கிரம் ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ண போறோம் மாஸ்டர்? இல்ல, இந்த பாடல்கள் இப்ப நம்ம வர்ற பாடல்கள் எல்லாமே எம்ஜிஆர் சார் அந்த உழைப்பாளிகள் பத்தி பாடியிருக்காரு, அண்ட் கமல் சார் பாடியிருக்காங்க, ரஜினி சார் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நியூ சாங்ஸ் எல்லாமே பண்ணிருக்கோம். சோ எல்லாமே மிக்ஸ்டு, நேற்று இன்று நாளை. ஓ, புரிஞ்சிச்சு மாஸ்டர். அந்த ஸ்டைல்ல தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, யார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா உங்களுக்கே தெரியும். இந்த பக்கத்துல 2 பேர் இருக்காங்களே. சோ கார்த்திக் and Varun, are you ready? ரெடி. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. இந்த கன்னித்தீவு மண்ணுக்கே எருவாக வேண்டியதானா? நம்ம 90க்கு போறது எப்போ? உள்ள ஊட்டி முகத்தை பாக்குறது எப்போ? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமை இருக்கிறது? 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. 1000 ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. வரும் காலத்திலே நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை.
எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. 1 2 3 4 up up. ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். ஆடி பாடி நடக்கணும், அன்பை நாளும் வளர்க்கணும். ஓடி ஓடி உழைக்கணும். சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. சோம்பேறியாக இருந்து விட்டாக்கா சோறு கிடைக்காது தம்பி. சுறுசுறுப்பில்லாம தூங்கிக்கிட்டு இருந்தா துணியும் இருக்காது தம்பி. இதை அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். இதுக்கு ஆதாரம் கேட்டா 1000 இருக்கு, அத்தனையும் சொல்லி போடு. ஓடி ஓடி உழைக்கணும். கார்த்திக் அண்ட் வருண் நல்ல அர்த்தமுள்ள பாட்டா எடுத்து நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. சுதா மேம் எப்படி இருந்தது? வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு கார்த்திக் அண்ட் வருண் ஆஸ் அ பேர் நீங்க 2 பேரும் ராக் பண்ணீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. ஓடி ஓடி உழைக்கணும், பியூட்டிஃபுல் சாங். கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. நாங்கெல்லாம் ஓடி ஓடி உழைச்சாச்சு. நீங்க தான் இனிமேல் ஓடி ஓடி உழைச்சிட்டு தூக்கத்தை கட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் ஷூட்டிங் இல்லைன்னா என்ன பண்ணுவ கார்த்திக்? தூங்கிடுவியா இல்ல உழைப்பியா? மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது இப்பதான் 8 மாசத்துக்கு அப்புறம். 8 மாசத்துக்கு அப்புறம் படிக்க போயிருவேன் மாஸ்டர். நான் எங்க போற? கனடா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் குட். அன்னைக்கு நம்ம சரோஜா தேவி மேடம்